ஜெய் சாயிராம். இருட்டை திட்டிக்கொண்டே இருப்பதால் ஒளி நிச்சயமாக வராது. ஒரு சிறிய தீபத்தை ஏற்றினாலே போதும், இருளே விலகிவிடும். பிரகாசமாக இருக்கும் அந்த இடமே. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இது அவசியமான பதிவு, அவசரமான பதிவு என்று எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். ஆம் என் பிரியமே, உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் சட்டென விலக, உன்னுடைய வாழ்வில் நல்லது நடக்க, உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர, நீ வேண்டியது எல்லாமே உனக்கு நிறைவேற ஒரு தீபத்தை ஏற்றிப்பார் என் பிரியமே. தீபம் ஏற்றும் பொழுது அதிகமாக நெய்யை ஊற்றினாலும் தீபம் தானாக எரிவதே இல்லை. அந்த தீபத்தை பற்ற வைக்க வேறொரு நெருப்பு தேவைப்படுகிறது. அந்த நெருப்பின் பெயர்தான் குரு. அந்த குருவாக, உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக உன் சாயப்பா நான் உன் அருகில் இருக்கும் பொழுது தீபத்தை ஏற்றி அதனுடைய சுடரிலிருந்து மிக பிரகாசமான ஒளி படருவதைப் போல உன் வாழ்விலும் பிரம்மாண்ட ஒளியை நிச்சயமாக ஒளிர வைப்பேன் உன் சாயி தேவா. ஒரு தீபம், தீபத்தின் சுடர் இருளை அகற்றுவது போல நல்ல எண்ணங்கள் வாழ்க்கை என்னும் இருளை நிச்சயமாக அகற்றும். எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களோடு இரு, நல்ல சிந்தனைகளோடு இரு, நல்லதை மட்டுமே செய், நல்லதை மட்டுமே நினை. உன் வாழ்வில் இருளெல்லாம் அகன்று வெளிச்சம் பிறக்கும் மிக பிரம்மாண்டமாக. ஒரு தீபத்தால் மற்றொரு தீபத்தை ஏற்றினாலும் கூட அதனுடைய ஒளி என்றுமே குறையாது. வீட்டில் ஏற்றப்படும் தீபம் மனதில் ஏற்றப்படும் நம்பிக்கையின் ஒளி என்பதை புரிந்து கொள். உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகி, உன் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி, நிலையான மன நிம்மதியும் பேர் ஆனந்தமும் உன்னில் ஒளிர செய்ய உன் சாயப்பா நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். என் அன்பு பிரியமே, இருள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கூட ஒரு சிறிய தீபம் அதை அகற்றவிடும். அந்த சிறிய தீபத்தை நீ ஏற்றிவிட்டாலே போதும், உன் வாழ்வில் உன்னை சுற்றி இருக்கும் அனைத்து இருளும் உன்னை விட்டு விலகிவிடும். அப்பாவை நினைத்து ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று மனதால் சொல்லிக்கொண்டு தீபத்தை ஏற்றிவிடு. அந்த சிறிய தீபம் அனைத்தையும் அகற்றிவிடும். பிரம்மாண்ட வெளிச்சம் எப்பொழுதுமே உன் வாழ்வில் நிரம்பியிருக்கும். ஒரு தீபச் சுடரின் ஒளி என்பது அந்த தீபத்தை ஏற்றினால் வீடு ஒளியால் நிரம்பியிருக்கும். அதே போல நல்ல எண்ணம் உன் மனதில் ஏற்றிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையும் ஒளியால் நிரம்பியிருக்கும். தீபத்தின் ஒளி வெளிச்சமல்ல என் பிரியமே, அது தெய்வத்தின் அருளின் அடையாளம் என்பதை புரிந்து கொள். உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் உன் அருகிலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆம் என் பிரியமே, நீ வருத்தப்படுவதாலும் கண்ணீர் சிந்துவதாலும் ஏதாவது மாற்றம் நடைபெறப் போகிறது என்றால் வருத்தப்படு, கண்ணீர் சிந்து என்று நானே உனக்கு அறிவுரை கூறுவேன். ஆனால் நீ வருத்தப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறாது என்றும் பட்சத்தில் எதற்காக தேவையில்லாமல் வருத்தப்படுகிறாய்? உன் பயத்தையெல்லாம் விட்டுவிட்டு நம்பிக்கையோடு செயல்படு. உச்சத்தை அடைவதற்கான வெளிச்சம் உன் கண்களுக்கு தானாகவே தெரியும். ஆம் என் பிரியமே, உனக்கு வரும் தோல்விகளையே வெற்றியாக மாற்றும் ரகசியம் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது எதற்காக மற்றவரிடம் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய்? முடியாது என்று நினைத்தால் நிச்சயமாக அது முடியாது. முடியாது என்று நினைத்து மட்டும் முடங்கி விடாதே என் பிரியமே. யாருக்காக உன் ஓட்டத்தை நிறுத்தவே நிறுத்தாதே. நிறுத்தாமல் ஓடிக்கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கான வெளிச்சமான பாதை உன் கண்களுக்கு தெரியும்.
நீயே உன்னை உறுதியாக்க கற்றுக்கொள். உறுதியாக்க கற்றுக்கொள். உன்னுடைய மன உறுதியே உன்னை வலிமையானவனாக மாற்றிவிடும். ஆம் என் பிரியமே, உன்னுடைய முயற்சியில் உறுதியாக நீ இருந்தால் உனக்கு என்றுமே தோல்வி என்பதே கிடையவே கிடையாது. எதிர்த்து நிற்க நீ துணிந்துவிட்டால் எல்லாமே உனக்கு வெற்றியாகத்தான் இருக்கும், வெற்றிகரமானதாகவே இருக்கும். எனவே எப்பொழுதுமே பிரகாசமாக ஜொலிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு. அப்பாவை நினைத்து நம்பிக்கையோடு நீ ஒரு தீபமேற்றினால் அந்த தீபத்தின் சுடர் எவ்வளவு பிரகாசமாக எரிகிறதோ அதே போல உன் வாழ்வும் பிரகாசமாக ஜொலிக்கும். வாழ்க்கையில் காரணமே இல்லாமல் கஷ்டங்கள் வருவதில்லை என் பிரியமே. கஷ்டங்களை கடந்து செல்ல காரணங்களை தேடிக்கொண்டே இருக்காதே. கஷ்டங்கள் வந்தால் அதை கடந்துதான் சென்றாக வேண்டும் என்றில்லை, அதை கடந்துதான் சென்றாக வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஒருபோதும் கலங்கி நின்று விடக்கூடாது. கஷ்டங்களை தாண்டியும் செல்லலாம் என்பதுதான் நிச்சயமான உண்மை. துணிந்தவனுக்கு என்றுமே துன்பம் கிடையாது என்பதை தீர்க்கமாக மனதில் படிய வைத்துக்கொள். நீ உன் இலக்குகளை அடைய முடியாமல் போவதற்கு மற்றவர்களின் குறுக்கீடுகளை காரணம் சொல்லிக்கொண்டே இருக்காதே என் பிரியமே. உன்னுடைய இலக்கில் உறுதியாகவும் இலக்கை அடைந்தே ஆக வேண்டும் என்ற வெறியோடும் நீ இருந்தால் யாருடைய குறுக்கீடுகளும் உன்னை எதுவுமே செய்யவே செய்யாது. ஆம் என் பிரியமே, துணிந்து நில். எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தைரியத்தோடு இரு. முடிக்கவே முடியாத காரியத்தையும் முடித்து காட்டும் அந்த தைரியமே. வாழ்க்கையில் ஒரே ஒரு வெற்றியை கண்டுவிட்டால் வாழ்க்கையே ஜெயித்து விட்டோம் என்று எண்ணி ஒரே இடத்தில் தேக்கி மட்டும் நின்று விடாதே என் பிரியமே. வாழ்வில் வெற்றி என்பது நிரந்தரமே அல்ல, தோல்வியும் நிரந்தரமே அல்ல. போராட்டம் ஒன்றுதான் எப்பொழுதுமே நிரந்தரமான ஒன்று. நீ சந்திக்கின்ற போராட்டங்களை எதிர்கொண்டு கடந்து செல்வதுதான் வாழ்க்கை. கடந்து செல்வதுதான் வாழ்க்கை. ஒரே இடத்தில் தேங்கி நின்று விடுவதல்ல என் வாழ்க்கை. ஒரே இடத்தில் தேங்கி நின்று விடுவது அல்ல உன்னுடைய வாழ்வு. ஓடிக்கொண்டே இருக்கும் நதிக்குத்தான் அதீத மதிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. புரிந்து கொள் என் பிரியமே. ஒரே இடத்தில் தேங்கி கிடக்கும் குட்டைகளுக்கும் தேங்கி கிடக்கும் நீர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் வழங்கப்படுவதே இல்லை. நீ எதுவாக இருக்க வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். துணிந்து முடிவு எடு. துணிந்தவனுக்கு என்றுமே துன்பமே இல்லை. தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்திற்கு முன்பாக நம்பிக்கையோடு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை பட்டியலிடு. உன்னுடைய இலக்கு என்ன என்பதை நீயே முடிவு எடு. அந்த இலக்கை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ துவங்கு. நிச்சயமாக தீபத்தின் ஒளியைப் போல உன்னுடைய வாழ்வும் மிக சுபிக்ஷமாகவே ஒளிர்ந்து நிற்கும். நீ எதுவாக இருக்க வேண்டும், என்னவாக ஆக வேண்டும், எப்படியாக வாழ வேண்டும் என்ற முடிவை நீதான் எடுக்க வேண்டும். அது உன் கையில்தான் இருக்கிறது. மற்றவர்களை பின்தொடர்ந்து வாழ்வது உனக்கு என்றேனும் ஒரு நாள் தோல்வியை தான் கொடுக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. உனக்கான வழியை நீயே தேர்ந்தெடுத்து அந்த வழியில் பிரம்மாண்டமாக சென்று உன்னுடைய இலக்கை அடைவதுதான் மிக பிரம்மாண்டமான வெற்றி. நம்பிக்கை என்னும் தீபச் சுடரை உன்னில் ஏற்றி வைத்து அதன்படி பொறுமையாக நீ இருந்தால் அந்த தீபத்தின் சுடரை போல உன் வாழ்வும் ஒளிரும். யாரையும் நம்பாமல் தனித்து வாழ்வதுதான் உன்னுடைய தன்மானத்தை காக்கும் என் பிரியமே. யாரையுமே நம்பி இருக்காதே. வாழ்க்கையில் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்கலாம், தவறே இல்லைதான். ஆனால் வாழ்க்கை முழுக்க யாராவது உதவி செய்து கொண்டே இருப்பார்கள் என்று மட்டும் எதிர்பார்ப்பது மிக மிக தவறு. முயற்சி, பயிற்சி,
நம்பிக்கை இது மூன்றையும் கைவிடாதவர்களை வாழ்வும் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, சுகமாக சுமக்கப் பழகியவர்கள் வாழ்க்கையில் வீழ்வது கடினம். அப்படியே வீழ்ந்தாலும் மீண்டும் எழுவது சுலபம். ஆம் என் பிரியமே, உன்னை பழி சொல்லத் தெரிந்த யாருமே உனக்கு வழி சொல்லப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்டு உனக்கான வழி என்ன என்பதை நீதான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை உன் கையில்தான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். உன்னை பழி சொல்பவர்களுக்காக உன்னுடைய வழிகளை தவற விட்டு விடாதே என் பிரியமே. உனக்கான வழியை தவற விட்டு விடாதே. வழி தவறினால் வாழ்க்கையை தவறிவிடும். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்களைத்தான் எதிர்காலம் சிறந்த வெற்றிகளோடு வரவேற்கிறது என்பதை புரிந்து கொள். நிகழ்காலத்தை வீணாக கழித்தவர்களின் வாழ்க்கையை தோல்விகள் மட்டும்தான் நிரப்பிக் கொள்கிறது. முயற்சி செய்வதற்காக ஒருபோதும் தயங்காதே என் பிரியமே. முயற்சி செய்தால் வெற்றிகள் தானாகவே உன்வசம் வரும். நிரந்தரமாக உன்வசமே இருந்து கொண்டிருக்கும். உனக்கு துணையாக நான் உன் அருகிலேயே இருக்கும் பொழுது எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. இனி நல்லது நடந்தே தீரும். நான் உன்னுடனேயே இருக்கப் போகிறேன் என்ற வாக்கு கொடுத்த பிறகு உன்னுடைய நிச்சயித்த வெற்றி நிச்சயமாக உனக்குத்தான். அது வேறு யாருக்கும் செல்லவே முடியாது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். அது உன்னை தவிர வேறு யாருக்கும் செல்லவும் செல்லாது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். இத்தனை நாட்களாக நீ படும் வேதனையையும் நீ படும் துயரத்தையும் என்னிடம் சொல்லி சொல்லி கண்ணீர் சிந்தினாய் அல்லவா? அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதில் கிடைத்துவிட்டது. இனி நீ பார்க்கப் போகும் எல்லா விஷயத்திலும் எல்லா இடத்திலும் உனக்கு வெற்றி மட்டுமே நிரந்தரமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. இது நம் வாழ்வில் நடந்து விடாதா? இது நம் வாழ்க்கையில் கிடைத்து விடாதா? நமக்கான சந்தோஷம் நமக்கு நிலைத்து விடாதா என்று ஏக்கத்தோடு நீ காத்திருந்த விஷயம் உனக்கு எல்லாமே சாதகமாக முடியப் போகிறது. உனக்கான அத்தனை முயற்சிகளையும் அத்தனை விஷயங்களையும் அனைத்தையும் நான் இனி என் பொறுப்பில் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். உனக்கு ஏற்படும் அத்தனை நிகழ்வுகளிலும் உனக்கு பதிலாக நானே அனைத்துமாக இருந்து செய்யப் போகிறேன். அது எல்லாமே உன்னை வந்து சூழ்ந்து வெற்றி வாய்ப்புகளாக கிடைக்கப் பெறும் பொழுது நீ அமைதியாகவும் கவனக்குறைவாகவும் இருந்து விடாதே. எந்த ஒரு விஷயமானாலும் சரி, அதில் உன் முழு கவனத்தையும் செலுத்தி நீ வேலையை செய்தால்தான் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எனவே எப்பொழுதும் தைரியமாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு, கவனமாக இரு, சுதாரிப்போடு இரு. உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே என் பார்வையின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. என் திட்டப்படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். நல்லது நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் பிரச்சனைகளையும் நடந்த பிரச்சனைகளையும் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உனக்கு இப்பொழுது நடக்கவிருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீ அனுபவிக்க முடியாமலே போய்விடும் அல்லவா? எனவே மனதை முதலில் சந்தோஷமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். உனக்கு முன்பாகவே மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ உனக்கு நிகழ்ந்த அத்தனையும் நினைத்து நினைத்து கண்ணீரோடும் வேதனையோடும் இருந்து கொண்டிருந்தால் உனக்கு கிடைத்திருக்கும் மகிழ்ச்சியை உன்னால் எப்படித்தான் உணர முடியும்? எப்படித்தான் அதை அனுபவிக்க முடியும்? நீ அப்படி இருந்தால் அதே போலத்தான் உன்னுடைய வாழ்வும் இருக்கும். நீ அப்படி இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு வந்திருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பார்த்து நீ ஏன் வேதனையோடு இருக்கிறாய்? உனக்கு வரும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை திருப்திகரமான வாழ்க்கையாக வாழ பழகிக்கொள்.
உன்னை சூழ்ந்திருக்கும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விலக்கி, நீ எதை எதிர்பார்த்தாயோ அதை உனக்காகவே உன்னிடம் சேர்த்து விடுவேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உனக்கான நல்ல வாழ்வு கிடைக்கப் போகிறது. நீ விரும்பியது அனைத்தும் உன் விருப்பப்படியே நடக்கப் போகிறது. பாக்கியசாலி கண்களுக்கு மட்டுமே என்னுடைய அருட்பார்வை கிட்டும். நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நான் எப்பொழுதுமே கூறும் 2 வாக்கு, அந்த 2 வாக்கை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் அந்த வாக்கு உன்னை காப்பாற்றும். நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த 2 வாக்குகள். பொறுமையாக இரு என்பது அடிமைத்தனமாக இரு என்று அர்த்தம் கிடையாது. அமைதியாக இருந்துவிடு என்றும் அர்த்தமில்லை. உன் விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நிகழ்வுகள் உன்னை நெருங்கினாலோ உன்னிடம் வந்து சேர்ந்தாலோ அதை சகித்து கொண்டு அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு பெயர்தான் பொறுமை. எது நடந்தாலும், என்னை என்ன சூழ்ந்தாலும் நான் பொறுமையாக இருந்து சாயப்பாவின் சரணடைவேன். சாயப்பாவின் பாதத்தில் அனைத்தையும் சரணடைத்து விடுவேன் என்று பொறுமையாக கூறிவிடு. அந்த விதமான பொறுமையை வளர்த்து கொண்டு மேலும் உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு. நாமஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. அந்த எண்ணமே, அந்த செயல்களே உன்னை நல்ல வழியில் வாழ வைக்கும். அந்த எண்ணமே சகலத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும். நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடைபெறும். உன் வாழ்வில் நீ வெற்றி பெறும் அந்த தருணம், வெற்றி உன்னை நெருங்கி வரும் நேரம், சாயி சாயி என்று என்னிடம் ஓடி வந்து, நீங்கள் கூறியது சரிதான், நீங்கள் கூறியபடிதான் நான் நடந்து கொண்டேன், பொறுமையாக இருந்தேன், நம்பிக்கையோடு இருந்தேன், இப்பொழுது என் வாழ்வில் மாற்றங்கள் நெருங்கி இருக்கிறது, அதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டேன் என்று என்னிடம் ஓடோடி வந்து நன்றியும் கூறுவாய். குழந்தையே, உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களை கொண்டிருக்கிறாய். என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் ஏகப்பட்ட குழப்பத்தோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இப்படி குழப்பமான மனநிலையோடு நீ இருந்தால் உன் வாழ்வில் நிம்மதியாக வாழவே முடியாது. குழப்பத்தில் எந்த முடிவும் சரிவர எடுக்கவும் முடியாது. உன் வேலையை திறம்பட நீ செய்யவும் முடியாது. இதை புரிந்து கொள். மனதை முதலில் பக்குவமாகவும் நிதானமாகவும் வைத்துக்கொள். குழம்பாதே, கலக்கமடையாதே. உன் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் நடக்கப் போகிறது. சகலவிதமான கோரிக்கைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கப் போகிறது? இப்பொழுது உன் வாழ்வில் நடப்பது பற்றியும் நடந்து கொண்டிருப்பதை பற்றியும், ஆம் குழந்தையே, நடப்பதை பற்றி நினைக்கவே நினைக்காதே, சிந்திக்கவும் செய்யாதே. கலங்காதே. சிலவிதமான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் அதை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் எது வந்தாலும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எல்லாம் உனக்கு சாதகமாக நல்ல விதமாகவே நடக்கும். நான் அதை நடத்தி வைப்பேன் உனக்கு சாதகமாகவும் சுபமாகவும். மகிழ்ச்சியான தருணம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏன், நீ விரும்பிய வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ விரும்பியது எல்லாமே உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் சர்வ நிச்சயமாக உனக்காகவே கனிந்திருக்கிறது. நல்லது நடக்கப் போகிறது. பொறுத்திருந்து பார். உனக்கான நல்லது, உன் வாழ்விற்கான நல்லது அனைத்தும் உன்னை நெருங்கும் பொழுது நீயே அதை புரிந்து கொள்வாய், உணர்ந்தும் கொள்வாய். கேட்டது கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ எதை கேட்டாயோ, எதை விரும்பினாயோ, எதை பிரார்த்தனையாக வைத்தாயோ அவை அனைத்துமே உன்னை தேடி வரும் நேரம் கனிந்திருக்கிறது. புத்தம் புதிய வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். என்னுடைய பொக்கிஷம் அல்லவா நீ. நீ கேட்ட வரம் எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகிறது. எதற்காகவும் விரக்தி மட்டும் அடைந்து விடாதே. மனதை நோகடிக்காதே, கலங்கி நிற்காதே.
உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பவர்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் தீயவர்கள், யார் உன் நன்மைக்கு பாத்திரமாக இருப்பவர்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். என்மேல் நீ வைத்த நம்பிக்கையும் பொறுமையும் எப்பொழுதுமே உனக்கு காவலாக இருக்கும், உன்னை காத்து கொண்டே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்படவோ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நேர்மறையாக சிந்திக்கும் போது மட்டுமே வாழ்க்கை இன்பகரமாகவும் திருப்தியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். நேர்மறை ஆற்றல் நீ நினைக்கும் அனைத்தையும் நடத்தி வைக்கக்கூடியது. நேர்மறையாக சிந்தித்தால், நேர்மறையாக பேச்சினால் எப்பொழுதுமே நீ நினைப்பது அனைத்தும் உன் வாழ்வில் நடக்கும். நேர்மறை எண்ணம் உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதிலிருந்து மன அழுத்தத்தை போக்கும் வரை உனக்கு மிகவே உதவியாகவே இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. நேர்மறை சிந்தனையை மட்டுமே மனதில் வைத்துக்கொள். நேர்மறையாகவே செயல்களில் செய். நேர்மறையாகவே பேசு. உன் வாழ்வு நீ நினைப்பது போல் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கும். இப்படி இருந்து பார், உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கண்குளிர காண்பாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன் வாழ்வில் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நடைபெறும். இதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. நீ நேர்மறையாக இருக்க வேண்டுமென்றால் உனக்கு வரும் எதிர்மறையான எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது, எப்படி வந்து நம் மனதை பாதிக்கிறது என்பதை கவனித்து செயல்படு. முதலில் உன் மனதையும் உன்னுடைய வாழ்க்கையையும் சுறுசுறுப்பாக வைத்துக்கொள். மனம் சோர்ந்து விட்டாலே வாழ்வே சோர்ந்துவிடும். எனவே மனதில் முதலில் நம்பிக்கையை வளர்த்துக்கொள். நம்பிக்கையோடு எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்கொள். அது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி எப்பொழுதும் நேர்மறை சிந்தனை உடைய நபர்களையே சுற்றி வைத்துக்கொள். எதிர்மறையாக பேசுபவர்களை உன் அருகில் கூட வைத்து கொள்ளாதே. அவர்கள் மீண்டும் உன்னை எதிர்மறையாக்க எண்ணம் கொண்டு உன் அருகில் வந்தாலும் ஒரு புன்னகையோடு அவர்களை விட்டு விலகி சென்றுவிடு. இதுதான் உன் மனதை நேர்மறையாக மாற்ற அமைப்பதற்கான ஒரு நல்ல திருப்பமாகவே இருக்கும். தவறாமல் தினமும் தியானம் செய்ய கற்றுக்கொள். கண்களை மூடிக்கொண்டு உன் இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அதன் முன்பாக உட்கார்ந்து உனக்கான நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. உனக்கு எதில் இஷ்டமோ அதை மனதார மனதில் நினைத்து கொண்டு தியானம் செய். அப்பொழுது எதிர்மறையான எந்த விஷயமும் உன் மனதில் நெருங்கவே நெருங்காது. எப்பொழுதும் நேர்மறையாகவே சிந்தனை செல்லும், நேர்மறையாகவே உன் எண்ணமும் செல்லும். இப்படி இருந்து பார், உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களையும் கண்குளிர காண்பாய். உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். எதற்குமே எங்குமே பயம் கொள்ளாதே. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது.
ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கள், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. அந்த செயலை நாம் சிறப்பாக செய்வோம். அதற்கு உறுதுணையாக அப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வை. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும். அதை விட்டுவிட்டு நம்மால் இந்த செயலை செய்ய முடியுமா என்று ஒரு கண நேரம் நீ யோசித்தாலே போதும், அனைத்தும் சரிந்தே விடும். என் அன்பு பிரியமே, சந்தேகம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்காது பிள்ளையே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நன்மைகள் மட்டுமே இருக்கும். ஒருவர் தானே ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையை. அப்படி இல்லாமல் மற்றவர்களின் நிர்பந்தத்தால் கூட நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது குழந்தையே. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீட்டுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டாலே போதும். மற்றதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மறந்தும் கூட காதில் வாங்கி போட்டுக் கொள்ளாதே. உனக்கு தேவையில்லாத அந்த சொற்களையெல்லாம் உன் மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நீயே தடைக்கல்லாக மாறிவிடாதே என் பிரியமே. கவலைப்படாதே என் பிரிய கண்மணியே. எப்பொழுதும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக பயம் உன் மனதில்? பொதுவாகவே வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பதை விட இல்லாததை நினைத்து நினைத்துதான் துயரப்பட்டு கொண்டே இருப்போம், ஏங்கிக் கொண்டே இருப்போம். வெளிச்சம் இல்லாத இடத்தில் நம் நிழல் கூட நமக்கு துணைக்கு வராது, நமக்கு துணையாக இருக்காது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எதற்காக இருப்பதை விட இல்லாததை நினைத்து கொண்டு ஏங்க வேண்டும்? ஏங்கிக் கொண்டிருந்தாலே துன்பம் தானாக வந்துவிடும். துயரம் தானாக நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும் குழந்தையே. ஏக்கத்தை முதலில் நிறுத்திவிடு. உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் அவரவர் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அனைவருக்குமே நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது போலியான முகமூடியாகத்தான் இருக்கும். சாயிநாதரே, மற்றவர்கள் அதிக முயற்சி செய்யாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று பிரகாசிக்கிறார்கள், போதுமான வருமானத்தை ஈட்டுகிறார்கள். ஆனால் என்னை மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் தோல்வியடைவ செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது கண்மணியே. என் அன்பு பிரியமே, ஒவ்வொரு விஷயத்திலும் சாயப்பா என் கூடவே இருக்கிறார் என்று முதலில் எண்ணுவதை நிறுத்திவிடு என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் சாயப்பா இருக்கிறார் என்று எண்ணிக்கொள். அதற்கு மாறாக என் வெற்றி தோல்விக்கு சாயப்பாதான் காரணம், கடவுளே வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள். நான் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்று உன் நம்பிக்கையை உன்மீது நீ வைக்கும் பொழுது அதற்கு எல்லை இல்லாமல் போய்விடுகிறது. உன் முயற்சிகள் ஒருபோதும் வீணாவதில்லை என் பிள்ளையே. ஒவ்வொரு தோல்வியும்
ஒவ்வொரு அனுபவமே என்று எடுத்துக்கொண்டு அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் என்பதை சிந்தனை செய்.